எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு மாபெரும் நடிகர், அதான் தமிழகத்தை ஆட்டி படைத்த மாபெரும் நடிகர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான். ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான். ரஜினிகாந்தோட ஆரம்ப காலம் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து அவங்க அப்பா அம்மா மும்பையிலேருந்து அதுக்கப்புறமேட்டு கைக்வாடு குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்புறம் பெங்களூருக்கு வந்திருக்கிறாங்க. பெங்களூரில் ரஜினி அங்கே ஒரு ஆசிரம பள்ளியில் படித்திருக்கிறார். ஆனால் அது ராமகிருஷ்ணா ஆசிரம பள்ளி, அதனால் அவருக்கு சில நல் ஒழுக்கங்களை இங்கே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பின்பு தந்தை சிறு வயதில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தாயும் ஒரு 2-3 வயசில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட கட்டுப்பாட்டில் தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அங்கே அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர். அப்படி அவரோட வாழ்க்கையை போயிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளி படிப்பு ஓரளவுக்கு படித்து விட்டு 10th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு கண்டக்டராக ஜாயின் பண்ணுறாரு. அப்படி ஒரு வாழ்க்கை கண்டக்டராக இருக்கிறப்ப அவருக்குள்ளே ஒரு சில நடிப்பு திறமைகளும் இருந்திருக்கு. ஆனால் அது அவருக்கு தெரியல. அப்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டக்டருங்க டிரைவருங்கெல்லாம் இப்போ ஒரு சில நாடகம் போடுறது உண்டு. அப்படி ஒரு ஒரு வாட்டி என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. அதில் அந்த துரியோதனன் என்ப கேரக்டரு மகாபாரத நாடகம் தான். அதில் துரியோதனன் கேரக்டர் அன்றைக்கி வரல. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒத்திகை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், அவர் இயற்பெயர் சிவாஜிராவ், அவரும் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கவங்க கேட்டிருக்காங்க, சிவாஜிராவ் நீங்கள் கொஞ்சம் இதை நடிக்க முடியுமா உங்களாலன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஜினிக்கு நடிப்பை பற்றி தெரியல. ஆனால் அவர் போகிறாரு. போய் அவர் அப்போவே சொல்லிட்டார் போட்டிருக்கு. அவருக்கு அந்த சிகரெட் போட்டு பிடிக்கிறது, தூக்கி போட்டு வாயில் பிடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பழக்கங்கள்லாம் அவருக்கு அப்போவே இருந்திருக்கு. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரா, ஏன்னா அவர் ஸ்டைல் மன்னராச்சுல்ல அவர், அந்த கேமராமேன்கிட்ட நான் துரியோதன் மாதிரி வருவேன், டக்குன்னு லைட்டு என் மூஞ்சில் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே அவர் வர்ற டைமும் அங்கே அந்த லைட் மேனை கரெக்டாக அவர் மூஞ்சில் அந்த லைட் அடிக்கிறதும் கரெக்டாக இருந்து அது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அந்த ட்ராமா. அப்போது அந்த ட்ராமா முடிச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க்ஸு போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் அங்கே வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கோவம். பட் இருந்தாலும் அவங்க அண்ணன் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவங்க தம்பி ரொம்ப நாள் அடித்தாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சென்னை அவரோட காந்தின்னு ஒரு நண்பர் தான் காசு கொடுத்து சென்னையில் போய் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கிறாரு. படிக்கும்போது தான் ஒரு வாட்டி பாலச்சந்தர் சார் அந்த வழியாக ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரும்போது தற்செயலாக அவர் ரஜினிகாந்தை பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு அவரால் டக்குன்னு அதுக்குள்ளே ரஜினிகாந்த் வேறு எங்கேயோ போயிட்டார் போல் இருக்கு. ஆனால் மைண்டில் அப்படியே அந்த ஒரு ப்ளூ ஷர்ட்டு போட்டுற ஒரு மனிதனோட உருவம் அடிக்கடி தோண்டிகிட்ருக்கு. அப்போ ஒரு வாட்டி கூப்பிட்ருக்காரு, அந்த தம்பியை கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரஜினி போன உடனே கொஞ்சம் நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்டைலு அதெல்லாம் பார்த்து சிவாஜி மாதிரி கட்டபொம்மன்லாம் பேசினார். இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு சிவாஜி மாதிரி பேசுகிறதெல்லாம். இப்போது உன்னோட ஸ்டைலில் நீ என்ன பண்ணுவோம் அது மாதிரி பண்ணிக்காமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரஜினி அந்த சிகரெட்டை போட்டு பண்ணுறது அதுமாரி எல்லாம் பண்ணோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ பெரிய நடிகனாக வருவேன், நான் படத்துக்கு உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரஜினியும் இந்த படத்தில் முதல்ல நடித்தார் கமலஹாசனோட சேர்ந்து. தன்னோட கெரியரை ஆரம்பித்து பாலச்சந்தரோட ஒரு கெரியர் ஆரம்பிக்கும் போதே அந்த கேட்டு திறக்கிற மாதிரி தான் அந்த படத்தில் சீனே இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக அவருக்கும் கொஞ்சம் ஏகப்பட்ட, ஏன்னா அவர் கர்நாடகாக்காரர், தமிழ் ஒழுங்காக பேச மாட்டார், பல எதிர்ப்புகள் அதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு. ஒரு வாட்டி சிவகுமார் சார் கூட சொன்னார், ஏன்னா ரஜினிக்கு ரொம்ப டல்லான பீரியடு போயிட்டுருக்கும் போது
2, 3 படம் நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் படம் இல்லை. அப்போ தான் பூனா ஒரு கேள்விக்குறின்னு ஒரு படம், அதில் ரஜினி நடிச்சிட்ட பிறகு ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் ரஜினிக்கு வந்து சிவகுமார் வந்து நல்லவன், அவன் ஒரு கெட்டவன் மாதிரி ஒரு நல்லவன், ரஜினி வந்து நல்லவன் மாதிரி ஒரு கெட்டவர், அந்த மாதிரி ஒரு இது. சிவகுமார் ரொம்ப வருத்தப்பட்டாராம், எதுக்கு எனக்கு ஒரு கெட்டவன் வேஷம் கொடுத்துட்டேன், நான் ரொம்ப சீனியர்னு சொல்லிட்டு. இல்லை அப்போ வந்து எஸ்பி முத்துராமன் சார், இல்லை நீ இந்த நடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நடித்து முடிச்சிட்ட பிறகு அந்த படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆயிருக்கு, செங்கல்பட்டில் நிறைய பேர் வந்து மறிச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் பக்கத்தில் சென்ட் ஜோசப் ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்கே மறித்த பிறகு முதல்ல எல்லாம் ரஜினி ரஜினி ரஜினின்னு எல்லாம் கத்திட்டு இருந்துருக்குறாங்க எங்கள் ஸ்கூலில் எல்லாம். அப்புறம் அந்த ஆடிட்டோரியத்தில் போய் பேச சொல்லும் போது முதல்ல சிவகுமார் பேசியிருக்காரு. எல்லாம் ரஜினி கடுத்த கதன உடனே சிவகுமார் சார் சொல்லிட்டாரு, இல்லை முதல்ல ரஜினி பேசுவார், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ரஜினி முதல்ல மைக்கு பிடிக்கும் போது நான் என்ன ஏது அவருக்கு சரியாக வார்த்தைகள் வரலை, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துட்டார் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக ரஜினியோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி. ஏன்னா அவர் கிடைச்ச அந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் கிடைச்ச டேரக்டர்கள், அந்த காலத்தில் உள்ள அந்த வேகம், ரஜினியோட வேகத்தை வந்து பல மடங்கு எல்லோரும் பயன்படுத்திட்டாங்க. அவர் நடித்த அந்த இது பில்லான்னு இது பிரியான்னு ஒரு படம் ரொம்ப ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. ரஜினி கமல் ஒன்றா தான் நடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ கமல் சொல்லியிருக்கிறாரு போட்டிருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்றா நடித்தோம்னா இனிமேட்டு எல்லா படத்திலும் ஒன்றாவும் நடிக்க சொல்லுவாங்க, நம்மளோட தனித்திறமை தெரியாது, அதனால் நீ தனியாக நடிச்சிட்டு நான் தனியாக நடிச்சிடுறேன், அப்போ அவங்களுக்கு வேண்டிய பணம் நம்மளுக்கு கிடச்சிரும் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அதை ரஜினியை ஒத்துக்கிட்டு ஒரு 4-5 படம் ஒன்றா சேர்ந்து நடிச்சிட்ட பிறகு அப்புறம் பிரிச்சுட்டாங்க. அப்புறம் ரஜினி படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு, பிரியா, பில்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் மை நேம் இஸ் பில்லா, வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாட்டு. நானும் போகாத ஊரில்லை, பார்க்காத ஆளில்லை, நல்ல நண்பன் இல்லை என்றால் என்று ஆனாலும் விட மாட்டேன், நானாக தொட மாட்டேன் ஐயா. அந்த பாட்டெலாம் வரும், ரொம்ப வில்லாலாம் பயங்கர ஹிட்டு. இப்படியே ரஜினியோட கெரியர் வந்து கொஞ்சம் கூட கீழே இறங்காமல் பல தூரத்தில் போயிட்டுருக்கு. அப்போ தான் திரும்பி பாலச்சந்தர் சொல்கிறார், நீ இது வரைக்கும் வெறுமே ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிட்ருக்க, நீ வந்து நல்ல ஒரு காமெடியாக நடிக்கணும், ஐயோ நம்மளால் முடியுமா, இல்லை முடியும்னு சொல்லிட்டு தான் தில்லுமுல்லு படம். இந்த படம் ரொம்ப இது மீசை வச்ச ரஜினி, மீசை இல்லாத ரஜினி, அது ரொம்ப எல்லோரும் மக்கள்லாம் ரசித்து பார்த்துருக்காங்க. அப்புறம் ஆக்ஷன் குணச்சித்திரம்னு சொல்லிட்டு ரஜினி போட்டு கலக்குன்னு சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்கிட்டார். அப்புறம் இங்கிலீஷ் படம் ஒன்று நடித்தார், அந்த ப்ளூஸ் பிளட் ஸ்டோன்னு ஒரு படம். அப்புறம் அவர் நடித்த படங்கள் எல்லாம் ரஜினிக்கு பால் அபிஷேகம், தேட்டர் ரசிகர்கள்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க. அப்புறம் பல படங்கள் நடிச்சுட்டு அவரோட ரஜினி என்பது ஒரு மனிதன் வந்து உச்சத்துக்கே போயிட்டார். அவருக்கே தெரியாது தான் இந்த உச்சத்தை அடைவோம்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் மக்கள்கிட்ட என்ன ஒன்றுனா, எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு புத்துநோய், ஒரு எமோஷன்னு சொல்லுவோம், அதான் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்கள். அந்த மாதிரி வந்து ரஜினியை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. ரஜினி வந்து தனது மனைவி மீது ரொம்ப பாசமும் அன்பும் வைத்தவர். ஒரு பல வாட்டி சொல்லியிருக்கிறார், தன் மனைவியால் தான் தன் வாழ்க்கை, தன்னோட குடிப்பழக்கம், சிகரெட்டு எல்லாமே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவி கொடுத்த அட்வைஸால். அதனால் ரஜினிக்காக அந்த பாட்டு வந்து என்னென்னா, அன்பான மனைவி அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, துக்கம் சில நேரம் ஓடி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் தோழி, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், சுதியோடு லயம் போடவே விளையாடும் இணையாகும் சம்சார சங்கீதமே, அன்பான மனைவி அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, துக்கம் சில நேரம் மாறி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் தோழி,
சங்கீத சாம்ராஜ்யம் சொல்லிட்டு தன் நடிப்பு சாம்ராஜ்யத்தை இன்னி வரைக்கும் கடைசி ஜெயிலர்லேருந்து கடைசி படம் வரைக்கும் இப்போ நடித்த படம் வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு ஹிட் படமாக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி கணவன் மனைவி எப்போவுமே சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழும்போது ஒரு சூப்பர் ஹீரோவாக மனிதன் மாறுவான். அதான் இன்றைக்கி வீடியோ. எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு வியூஸ் எல்லாம் ரொம்ப நன்றி. வணக்கம். சரி, பாய்.